நீங்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை ரொம்ப ஆழமா நினைச்சா அந்த எண்ணம் எங்கேயோ தூரத்துல இருக்கிற அவங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் மாதிரி போய் சேரும்னு சொன்னா நம்புவீங்களா? கேக்குறதுக்கு ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம மனசோட இந்த மறைமுக சக்தி நிஜமா இல்ல வெறும் கற்பனையா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ராத்திரி நேரத்துல நம்ம எண்ணங்களுக்கு உண்மையிலே அப்படி ஒரு பவர் இருக்கா? இல்ல இது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் தானா? இதுக்கு பின்னாடி என்ன தேரி இருக்கு? இதை எப்படி செய்யணும்? அப்புறம் இது உண்மையிலே வேலை செய்யுமா செய்யாதான்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த தியரியை புரிஞ்சிக்க நாம முதல்ல நம்ம மனசோட 2 முக்கியமான பாகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இத சிம்பிளா ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரிசப்ஷனிஸ்ட், இன்னொன்னு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மேனேஜர். அந்த 2 பாகங்கள் தான் நம்ம நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அப்புறம் ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். பகல் நேரத்துல ஒன்னு ராஜா மாதிரி இருக்கும், ராத்திரி நேரத்துல இன்னொன்னோட ஆட்டம் ஆரம்பிக்கும். அது எப்படின்னு பாப்போம். முதல்ல நம்ம நனவு மனம். இவர்தான் அந்த ஸ்ட்ரிக்டான ரிசப்ஷனிஸ்ட். நாம முழிச்சிட்டு இருக்கும்போது இவர்தான் நம்ம கேட் கீப்பர். எதுவா இருந்தாலும் இது சரியா, இது நடக்குமா, இதுக்கு என்ன ஆதாரம்னு லாஜிக்கா கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்வார். ஆனா உள்ள நம்ம ஆபீஸோட அந்த பவர்ஃபுல் மேனேஜர் இருக்கிறார் இல்லையா, அதுதான் நம்ம ஆழ்மனம். அவர்கிட்ட பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றதுல இருந்து எல்லையில்லாத ஆற்றல் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, பகல் நேரத்துல இந்த ரிசப்ஷனிஸ்ட் யாரையுமே அந்த மேனேஜர் கிட்ட நெருங்க விட மாட்டார். இப்போ இங்கேதான் ராத்திரி நேரம் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. பகல்ல நம்ம மூளை ரொம்ப வேகமான பீட்டா அலைகள்ல இயங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தூங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகி ஆல்பா, தீட்டான்னு மெதுவான அலைகளுக்கு மாறும். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ எந்த தடையும் இல்லாம நம்ம மேனேஜரான ஆழ்மனம் முழு பவர்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்போ ரிசப்ஷனிஸ்ட் இல்லாத அந்த நேரத்துல நம்ம மேனேஜரை வச்சு எப்படி பிரபஞ்சத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது? ஒருத்தருக்கு நம்ம எண்ணத்தை எப்படி கொண்டு சேர்ப்பது? அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். முதல்ல உங்க மனசை முழுமையா அமைதிப்படுத்தணும். ரெண்டாவதா, நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்ப நினைக்கிறீங்களோ அவங்கள மனக்கண்டுல ரொம்ப தெளிவா பார்க்கணும். மூணாவதா, அவங்க உங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி உணர்வுபூர்வமா ஃபீல் பண்ணணும். நாலாவதா, ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தியா அனுப்பணும். கடைசியா 5வது, இதுதான் ரொம்ப முக்கியம், ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம முழுசா நம்பணும். இதுல அந்த 3வது ஸ்டெப், அதாவது உணர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நம்ம மூளைக்கு எது நிஜம், எது ஆழமான கற்பனைன்னு கண்டுபிடிக்க தெரியாது. சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு எலுமிச்சம் பழத்தை நறுக்கி உங்க வாயில பிழியற மாதிரி கற்பனை செஞ்சா நிஜமாவே வாயில எச்சில் ஊறும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு அத்லெட் ஓடுற மாதிரி கற்பனை செஞ்சாலே அவரோட தசைகள் துடிக்கும். அதே டெக்னிக் தான் இங்கேயும். நீங்க உணர்வு பூர்வமா நம்பும்போது அதுதான் நிஜம்னு நம்ம ஆழ்மனம் ஏத்துக்கும். சரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இது உண்மையிலே வேலை செய்யுமா, இல்ல இதெல்லாம் நம்மள நாமே சமாதானப்படுத்திக்க சொல்ற ஒரு தற்காப்பு வாதமா? வாங்க கொஞ்சம் விமர்சன பார்வையோட இதை பார்ப்போம். இந்த முறைக்கு சப்போர்ட்டா ஒரு அனுபவ கதை சொல்லப்படுது. பல மாசமா பேசாம இருந்த ஒருத்தரை நினைச்சு ஒரு பெண் இந்த முறையை முயற்சி செஞ்சிருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா, அடுத்த நாள் காலையிலேயே அந்த நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது வெறும் தற்செயல் இல்ல, அந்த எண்ண அலைகளோட பவர்னு இந்த தியரி சொல்லுது. ஆனா இங்கதான் சைக்காலஜில கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு ஒன்னு உள்ள வருது. அதாவது நாம என்ன நம்புறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது நடந்தா, ஆஹா பாத்தியா நான் சொன்னது நடந்துருச்சுன்னு ஏத்துக்குவோம். ஆனா ஒருவேளை நடக்கலைனா அதை நம்ம வசதியா மறந்துருவோம். நாம வெற்றிகளை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு தோல்விகளை புறக்கணிக்கிறோமா? இதுல ஒரு முக்கியமான கேள்வியே எழும்புது. இந்த முறை வேலை செய்யணும்னா சந்தேகமே படக்கூடாது, முழுசா நம்பணும்னு ரொம்ப கடுமையான ரூல்ஸ்லாம் இருக்கு. ஒருவேளை இது வேலை செய்யலைனா, நீங்க சரியா நம்பல, உங்க மனசுல சந்தேகம் இருந்திருக்கு, அதனால தான் நடக்கலைன்னு பழிய நம்ம மேலேயே போடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்காப்பு வாதமா இது இருக்கலாமா? இது ஒரு மாதிரி தப்பிக்கிற வழி மாதிரி தெரியலையா உங்களுக்கு? சரி, ஒரு நிமிஷம். அந்த நபர் மெசேஜ் அனுப்புறாரா இல்லையாங்கிறத அப்படியே ஓரமா வைப்போம். அந்த மெசேஜ் போகுதோ போகலையோ, ஆனா இந்த பயிற்சியை செய்வதால நமக்கு வேற ஏதாவது நிஜமான பலன் கிடைக்குமா? நிச்சயம் இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட்ல இத பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாதாரண சக்கரை மாத்திரைய தலைவலிக்கு சூப்பரா வேலை செய்யும் மருந்துன்னு நம்பி சாப்பிட்டா நிஜமாவே தலைவலி குறையும். அதே மாதிரி இந்த முறை வேலை செய்யும்னு நீங்க ஆழமா நம்பும்போது உங்க மூளையும் உங்க உடம்பும் உண்மையிலே அமைதியாகுது. அப்போ அசல் மேஜிக் என்னன்னா, அந்த நபர் மெசேஜ் அனுப்புறாரோ இல்லையோ, நீங்க இந்த பயிற்சியை செய்யும்போது நீங்க ஒரு ஆழமான தியான நிலைக்கு போறீங்க. உங்க ஸ்ட்ரெஸ் குறையுது, ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு மாறுறீங்க, உங்களுக்கு மன அமைதி கிடைக்குது. சொல்லப்போனா இதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. சரி, நம்ம ஆரம்பிச்சது ஒரு சின்ன டெக்னிக் தான்.
ஆனா இந்த அலசல் நம்மள ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை கூட்டிட்டு போகுது. ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கே இவ்ளோ சக்தி இருக்குன்னா, யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை நினைச்சு நாம அனுப்புற ஒரு நேர்மறையான ஃபோக்கஸ்டு எண்ணத்துக்கே இவ்வளவு சக்தி இருக்குதுன்னா, அப்போ ஒரு நாள் முழுக்க நாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம சிந்திக்கிற ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் எண்ணங்கள், கோபம், எரிச்சல், பொறாமை அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குங்கிறத இது காட்டுது இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.